ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம adverbs எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கங்க. அட்வர்ப்ஸில் சிம்பிள் அண்ட் ஹார்ட் அட்வர்ப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம படிக்கும் பொழுது ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடிய அந்த ஃப்ளூயன்சி லெவலை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது போத் சிம்பிள் அண்ட் ஹார்ட் அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ்னா என்ன அப்படின்னா ஆக்ஷன் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய தன்மை உடையதுதான் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் அப்படின்றது என்னன்னா ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய தன்மை உடையது. சில நேரத்துல இந்த அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்புக்கும் நிறையவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் இதுல நான் தீர்த்து வைக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய குழப்பங்கள் எல்லாம் தீரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். லேட்லி பீப்புள் ஹாவ் பீன் அரைவிங் லேட். இங்க லேட்டும் ஒன்று இருக்கு, லேட்லி அப்படின்றது இருக்கு. இந்த லேட்லி அப்படின்றது சமீப காலமாக சொல்லுவோம், சமீபத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமீபம்னா ரீசென்ட்னு சொல்லுவோம் நம்ம, அப்படிதானே? அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாருமே லேட்டா வர ஆரம்பிச்சிருக்காங்க, இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க அப்படிதான் வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம ஹாவ் பீன் யூஸ் பண்றோம். அதோட சேர்த்து ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸ் போடுறோம். இது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த லேட் அப்படின்ற இந்த லாஸ்ட்ல வரக்கூடிய வார்த்தை இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. அதே இது லேட்லி அப்படின்றது அங்க அட்வர்பா இருக்கு. அதாவது லேட்லிக்கு என்ன அர்த்தம்னா சமீப காலம், சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம். இங்க இருக்கிற லேட் தாமதம் அப்படின்ற அர்த்தத்தை நம்ம சொல்றோம். அப்ப இது ரெண்டையுமே நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ லேட்லி அப்படின்றத நீங்க எனக்கு பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் காமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஸ்டடிட் ஹார்ட் ஃபார் மை எக்ஸாம்ஸ் பட் ஐ டிடன்ட் டு வெல். நான் நல்லா தான் படிச்சேன், நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். இங்க இந்த ஹார்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்வர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம இங்க பாத்தீங்கன்னா எப்படி படிச்சோம் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கிறதுனால நம்ம ஆக்ஷன் வேர்பை தான் விவரிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஹார்ட் அப்படின்றது ஆக்ஷன் வேர்பை டிஸ்கிரைப் பண்றதுனால இது அட்வர்ப் எனப்படுது. அப்ப ஹார்ட் அப்படின்றது என்னன்னா புட் எக்ஸ்ட்ரா மென்டல் எஃபர்ட். நம்ம எக்ஸ்ட்ரா மென்டல் எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கவனம் செலுத்துறோம். அதை கடின உழைப்புன்னு கூட சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடின உழைப்பு அப்படின்றது அந்த படிப்புல போட்டிருக்கோம், அந்த படிப்பை டிஸ்கிரைப் பண்றோம், படிப்பை மிகைப்படுத்துறோம். அப்ப இங்க இருக்கிற ஹார்ட் அப்படின்றது அட்வர்ப் எனப்படுது. அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க, சரியா? அடுத்து பாருங்க, she hardly goes to shopping mall. இவங்க ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணுவாங்களாமா. இவங்க ஷாப்பிங் மால்லாம் போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹார்ட்லி அப்படின்ற வார்த்தையை நம்ம இங்க பயன்படுத்துறோம். முதல்ல ஹார்டுன்னு யூஸ் பண்ணோம், இப்ப ஹார்ட்லின்னு வருது, எல்ஒய். அப்ப ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் என்ன வித்தியாசம்? ஹார்ட்லி அப்படின்றது ரேர்லி, எப்பயாவது ஒரு முறை தான் அவங்க ஷாப்பிங் மால் போவாங்க, அடிக்கடி போக மாட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ரேர்லின்னு அந்த அர்த்தம் கொள்ளுகிறது. பட் அதே மேல பார்க்கும்போது புட் எக்ஸ்ட்ரா மென்டல் எஃபர்ட்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம இந்த சஃபிக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும் போது மீனிங் மாறும். அதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, எனி ராங் டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் will inevitably lead to instability in society. இப்ப இங்க பாத்தீங்கன்னா inevitably அப்படின்றது என்ன? inevitably என்பது தவிர்க்க முடியாமல். ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆயிரும், உறுதியற்ற தன்மையை நம்ம சமுதாயத்துல உருவாக்கிறது. இப்போ நீங்க லாக்டவுன்னா யோசிச்சிருப்பீங்க, ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியாம கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றதுதான் இங்க இன்எவிட்டபிளி அப்படின்னு சொல்றது. நீங்க எனக்கு இன்எவிட்டபிளின்ற அட்வர்ப் வச்சு ஒரு சென்டென்ஸை அழகா நீங்க மேக் பண்ணி எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நான் இன்னும் கரெக்ட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நம்ம உலக ரீதியா நிறைய பேருக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபேஸ்புக்ல என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நிச்சயமா தெரியும். சரி, அடுத்தது பாருங்க, இனிஷியலி டாம் வாஸ் அன்வில்லிங் டு டேக் அட்மிஷன் இன் த யூனிவர்சிட்டி. இங்க பாருங்க, இங்க இனிஷியலி அப்படின்றது இது எங்க பயன்படுத்தலாம்? இனிஷியலி என்பது என்னன்னா ஆரம்பத்தில். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடாம இனிஷியலி அப்படின்றது நீங்க ஆரம்பத்துல
அந்த டாம் என்ற பையன் வந்து அட்மிஷன் எடுக்கிறது இந்த யூனிவர்சிட்டி வேணாம், எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்திலேயே அவர் சொல்லியிருக்காரு அர்த்தம். இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே அப்படின்றதுல நீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க. அதுல பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு வாக்கியம் அமைச்சு எனக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இந்த லேட்லி, அப்புறம் ஹார்ட்லி, அப்புறம் இன்எவிட்டபிளி, அப்புறம் வந்து இனிஷியலி, இந்த அட்வர்ப்ஸை வச்சு நீங்க சூப்பரான சென்டென்சஸ் எனக்கு கிரியேட் பண்ணி அனுப்ப போறீங்க. இப்படி நீங்க அனுப்ப மட்டும்தான் உங்களுடைய அந்த பேச்சு வல்லமையும் கூடும், பிளஸ் உங்களுடைய எழுத்து திறனும் கூடும். நீங்க இன்னும் நல்லபடியா ஆங்கிலத்துல பேசணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸ்ல சீக்கிரம் சேருங்க. வர 23ஆம் தேதி ஏப்ரல் அன்று அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க நம்மளுடைய 16 டெக்னிக்ஸ் கத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் டெக்னிக்ஸ் அப்படின்றது அதிகமா நடத்தினது இல்லை. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க கோர்ஸ்ல சேர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தரப்படும். நீங்க சேரணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். Thank you.